அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மறை உடையாய் தோல் உடையாய் வார்சடை மேல் வளரும் பிறை உடையார் பிஞ்சகனே என்று உன்னை பேசி நல்லால் குறை உடையார் குற்றம் ஓராய் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே, இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே, கனைத்து எழுந்த வெண்திரை சூழ்கடலிடை நஞ்சு தன்னை நினைத்தனையாமிடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடலாடல் வேணி ராப்பகலும் நினைந்து எழுவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. இடரினும் தளரினும் எனதரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுதெழுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை விடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எம்மை ஆடுவாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடூரை அரணே. அன்பு சார்ந்த நேயர்களே, தை மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, சதுர்த்தி தீதி 12:30 வரை இருக்குது. பின்னாடி பஞ்சமி தீதி, உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி விடிய நாளை காலையில் வரை இருக்குது. அதனால் அமிர்த யோகம் ஃபுல்லாக இருக்குது. ராகுகாலம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் 12 முதல் 1:30 வரை, குளிகன் 3 முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களை, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மகரத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. சந்திரன் மீனத்துக்கு போயிட்டார். கும்பத்தில் இருந்தார், மீனத்துக்கு போயிட்டார். செவ்வாய் எங்கே இருக்காருன்னா மிதுனத்திலே இருக்கார். புதனும் மகரத்தில் இருக்கார். குரு ரிஷபத்தில். சுக்கிரன் மீனத்தில் போய் உச்சம் பெற்றிருக்கார். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம்னு சொல்லலாங்க. சனி கும்பத்தில், ராகு மீனத்தில், கேது 7. இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசி என்பவர்கள ஒன்று எங்களுக்கு அருமையான நாள். மேஷ ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். சனி 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த சுக்கிரன் 7ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு. ஆனால் 12ல் இருக்காரு, உச்சம் பெற்றிருக்காரு. இந்த நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியமெல்லாம் நடைபெறும் என்ற பொருள். அன்பான மேஷராசி என்பவர்களே, கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். நேரம் நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு 2 கிரகம் பலமாக இருக்கிறது. ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு ஜென்ம குரு. ஜென்மத்தில் இருக்கிற குரு என்ன பண்ணுவான்னா, ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனையை பூராத்தையும் உண்டு பண்ணிவிட்டு நம்மளை ரொம்ப சிரமத்தை உண்டு பண்ணுவான். அதனால் அதுவும் பகையினுடைய வீடு, அந்த வீட்டில் போயிருக்காரு. அதனால் நமக்கு நல்ல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லது செய்ய மாட்டார். ஆனால் அவங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்கார். சனி 10, ராகு 11. இது ஒரு அருமையான அமைப்பு. அதனால் நல்லதே நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பவர்கள உங்களுக்கு உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்குது. ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடாது. லெக்கத்துலையோ ராசிலேயோ செவ்வாய் இருக்கக்கூடாது. தேவையில்லாத டென்ஷனை உண்டு பண்ணுது. இந்த உங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. பெரிய அமைப்பு. 5ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று நல்ல பலமாக இருக்கார். 10ல் இருக்கார். 10ல் ராகு இருக்கு. அதுவும் நன்மை. ஆனால் குரு 12ல் இருக்கிறது தேவையில்லாத விரயங்களை உண்டு பண்ணும். நல்ல விரயமாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சுப விரயங்கள்லாம் அவங்க வீட்டில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுடைய குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கார். மற்ற கிரகங்கள் அவங்களுக்கு பலமாக இல்லை.
அதனால் குரு பகவான் வந்து நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் கடகராசி என்பவர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி தேவையான நல்ல காரியங்களை பூரா பூர்த்தி பண்ணிக்கலாம். சிம்மராசி என்பவர்களே கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து குரு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் வந்து பௌசியை குறைப்பார். பௌசி என்றால் நல்லெண்ணமையாக குறைச்சி காட்டுவார். அதனால் ரொம்ப நிதானமாக பொறுமையாக யார்கிட்டையும் ஒரு கெட்ட பேர் வர்ற மாதிரி இது நடந்துக்கிறாங்க. அடுத்து கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு நல்ல நாள். குரு பகவான் வந்து எங்கே இருக்காருன்னா 9ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல அமைப்பு. 2 கூடைய சுக்கிரன் போய் உச்சம் பெற்றிருக்கார். 7ல் இருக்கார். 7ல் யாருமே இருக்கக்கூடாது, 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து துளாராசி என்பவர்களே உங்களுக்கு இன்று நேரம் சரியில்லை. அட்டம குரு, 8ல் குரு, ஆனால் ராகு 6ல் இருக்கார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல இருக்கார். 6 மறைவில்லை, சுக்கிரன் ராசிநாதன் பலமாக இருக்கார். அன்பான துளாராசி என்பவர்களே பார்த்து ஜாக்கிரதையாக புதிய எதுவும் செய்யாதீங்க. புதிய காரியங்களை எதுவும் அவுத்துருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணுங்க. விருச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு நாள் நல்ல நாள். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. 4ல் சனி வேறு இருக்கு. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு உடல்நிலை கவனம் தேவை. ஆனால் மற்ற காரியங்கள்லாம் நல்லா நடக்கும். அன்பான தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு இன்று குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஆனால் சனி பகவான் 3ல், ராகு 4ல். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்குது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். மகர ராசி என்பதிலே உங்களுக்கு 7ரை சனியுடைய காலம் இருக்கிறது. என்ன அவருடைய காலங்களிலிருந்து இன்னொரு 1.5 ஆண்டுகள் இருக்கின்றன. அதனால் நீங்கள் வந்து குரு 5ல் இருக்கார். உங்களுக்கு 3ல் ராகு இருக்கு. சுக்கிரன் வந்து 3ல் மறைவு. 5ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. மறைவு ஸ்தானமும் பேர். அன்பான மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு 7ரை இருக்கிறதுனால பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நட்டுவோம். ஆனால் உங்களுக்கு மற்ற அதாவது குரு பகவான் 5ல் இருக்கிறது பெரிய சிறப்பு. உங்களுக்கு கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 4ல் இருக்குது. 4ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. உங்கள் ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார். 2ல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. 2ல் ராகு சந்திரன் இருக்கார். 4ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு. 2ஆம் இடத்துல இருக்கார். நல்லது. சுக்கிரன் உச்சம் பெற்றது உங்களுக்கு நல்ல அமைப்பது. அன்பான மீனராசி என்பவர்கள உங்களுக்கு வந்து 7ரை சனி இருக்கிறது. அதோட இப்போ உங்கள் ராசியில் வந்து சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. 8ஆம் அதிபதி உச்சம் பெறப்படாது. 3, 8 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறப்படாது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த 8ஆம் அதிபதி எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசியிலேயே உங்களுடைய இருக்கார். அவர் வந்து ராகு சந்திரன் 3 பேரும் சேர்ந்துருக்காங்க. அதனால் 3, 8 கூடிய உச்சம் பெற்றால் நிறைய செலவுகளை விரயங்களை ஏற்படுத்தும். பார்த்து ஜாக்கிரதை நடந்துங்கள். இறை வழிபாடு நல்லது. சனிக்கிழமை இந்த மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்கள்லாம் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எழுதி ஏற்றி வன்னி பாத்திரத்தினால அர்ச்சனை பண்ணிங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அன்பான நேயர்களே, நீங்கள் வந்து அந்த விரதம் இருப்பது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லது. அதாவது அந்த காலத்தில் ஒரு திங்கக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்க சொல்லி, உண்ணாமல் இருக்க சொல்லி ஒரு பிரதமர் அறிக்கை விட்டுருந்தார். உண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படின்னார். எல்லோரும் கேள்வி பண்ணாங்க. உண்ணாமல் இருப்பது உபவாசம்னு அதுக்கு பேர். உபவாசம் இருந்த பயனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம மௌனமாகவே இருந்தாலே ரொம்ப நல்லதுங்கிறான். மௌனம் சர்வார்த்த சாதகம். சில பேர் லொடன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பேச்சை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு கூட நமக்கு ஆயுள் பலம், உடம்புக்கு நல்லது அப்படின்னு. அதை தான் அந்த காலத்தில் பழமொழி. மௌனம் சர்வார்த்த சாதகம். பேச வேண்டியதுக்கு பேசித்தான் ஆகணும். அதுக்காக வாய முடியல இருக்க முடியாது. பேச வேண்டிய தொழில் இருக்குது. அது வந்து ஜோடர்கள் பேசித்தான் ஆகணும், வக்கீல் பேசித்தான் ஆகணும், ஆசிரியர் பேசித்தான் ஆகணும்,
பாடகர் பாடித்தான் ஆகணும், இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் மற்ற நேரங்களில் அமைதி காப்பது நல்லது. அதனால் உணவு ரொம்ப முக்கியமானது. இந்த உணவு பழக்க வழக்கத்தால் நமக்கு வியாதிகள்லாம் நிறைய வந்துருக்கு. ஏன்னா நம்ம இந்த உணவை எப்படின்னா, இப்போ பெரும்பகுதி எல்லாமே நகரங்களில் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாமே கடையில் வாங்குறது, மாவு இட்லி மாவு கொண்டு கடையில் வாங்கி தான் சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால முடியல. ஏன்னா வேலைக்கு போய்ட்டு ராத்திரி 11 மணிக்கு வராங்க. 11 மணிக்கு மேலே அவங்க எப்போ அரிசி ஊற போட்டு மாவு அரைச்சி எப்போ காலம்பரை இட்லிக்கு தயார் பண்ணுறது முடியாது. அதனால் பறந்து காலையில் இருந்து குழந்தைகளுக்கு செஞ்சு வீட்டுக்காரருக்கு சமையல் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டு இவங்க சமையல் பண்ணி எடுத்துக்கிட்டு 11 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுல ஓட வேண்டியிருக்கு. இல்லைன்னா அந்த பொருளை சம்பாதிக்க முடியாது, அப்படியே பறக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த உணவு ரொம்ப சிரமமாக போயிடும். இந்த உணவு காலத்துக்கு நேரத்துக்கு சாப்பிட்லன்னா அதனாலே வியாதிகள் வந்துடுது. உணவு நேரத்துக்கு சாப்பிட்லன்னா தெம்பும் குறைஞ்சி போகுது. சில நேரங்களில் கூட அப்படி கொண்டு போன உணவை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அப்படியே டப்பாவில் வச்சிடுறாங்க. ஏன்னா வேலையினுடைய நிமித்தம் சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை. அதனால் அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை அப்படிங்கிறது ஒரு கருத்து. இந்த உணவு கட்டுப்பாடுன்னா என்ன? அதிகமாக சாப்பிடக்கூடாதா, இல்லை கண்டதை சாப்பிடக்கூடாதா? கண்டதை சாப்பிடக்கூடாது, வேணுங்கிறத சாப்பிடலாம். நமக்கு எவ்வளவு தேவையோ அதை சாப்பிடலாம். நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம். இந்த உடம்பில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ஒவ்வொரு 2 மணி நேரம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். சிறுகுடல் நேரம், பெருகுடல் நேரம், கல்லீரல் நேரம், மண்ணீரல் நேரம், சிறுநீர் கழிப்பதற்குன்னு ஒரு நேரம் இருக்குது. இப்படியெல்லாம் மலைஜலம் போவதற்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது. கண்ட நேரத்தில் வெளியே மலைஜலம் போகக்கூடாது. அப்படின்னால விடிய காலில் போயிடணும், சாயந்தரம் ஒரு முறை போகலாம். அதனால் இப்படியெல்லாம் ஒரு கருத்துகள் இருக்குது. சிறுநீர் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கும் நேரம் இருக்குது. அதெல்லாம் அப்படி ஒரு கருத்துக்கள்லாம் உண்டு. அது என்ன பண்ணுறது, இப்போ சுகர் இருந்தால் ஓயாமல் சிறுநீர் போயிட்டே இருக்கும். அதுக்காக சாயந்தரம் 4 மணிக்கு மேலே சிறுநீர் கழிக்கணும்னா அது வரை அடைக்கிட்டே இருக்க முடியாது. இப்படியெல்லாம் வருது. அதனால் நமக்கு இந்த உணவு கட்டுப்பாடு இருந்தால் நல்ல பழக்கங்கள் வரும். அதனால் இந்த உணவில் நம்ம கூடுமான வர நல்ல சத்தான உணவுகளாக கேப்பை, கோதுமை, வரகு, சிறுதானியங்கள், பாசிப்பயிறு, இந்த மாதிரி உணவுகளை நம்ம பாசிப்பயிறு முளைக்கட்டி சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம். அதாவது பாசிப்பயிரை ஊற வச்சு எடுத்து துணியில் கட்டி வச்சிட்டோம்னா முளைச்சி போயிடும். அதை சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். லேசாக முளைச்சிருக்கும். அதை சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உணவுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. காலையில் சாப்பிட்றது நல்லது. இல்லைன்னா சாயந்தரம் அப்படி காப்பி குடிக்கிற போது நம்ம சாப்பிட்டுட்டு காப்பி குடித்தோம்னா நமக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப சுத்தமாக இருக்கும். இந்த பாசி பயிரை அரைச்சி தேய்ச்சிக்கிடுவாங்க. அது இந்த தோலில் உள்ள பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அதனால் இந்த பாசி பயிறு மாதிரி உணர்வு உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த தானியங்களை நம்ம உணவாக உட்கொண்டவையானால் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு, வியாதிகள் வருவதற்கு சாத்தியமே இல்லை. அன்பான நேயர்களை, நீங்கள் மொத்தத்தில் நாம் என்ன பண்ணணும்னா உணவு பழக்க வழக்கங்களில் நாம் கொண்டு வரணும். அதனால் இன்னொரு கருத்து ஒன்று இருக்கிறது. அதாவது குடல் இறக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. குடல் இறக்கம்னா என்னன்னு கேட்டால், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குடல் கீழே இருக்க இடத்தை விட்டு கீழே இறங்கின்றது. அதில் நான் ஏதோ ஒரு நூல் ஞாபகம் இல்லை எனக்கு. அதில் படித்தேன். அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆண்கள் வேஷ்டி கட்டி கொண்டால் குடல் இறக்கம் வராது, பெண்கள் புடவை கட்டி கொண்டால் குடல் இறக்கம் வராது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது என்னையா எப்படி அப்படின்னா, இந்த வேஷ்டி கட்டுகின்ற பொழுது இடுப்பில் என்ன பண்ணுறோம்னா வலதை பக்கம் இடதை பக்கம் 2 பக்கம் நல்லா இரிக்கிறோம். அது மாதிரி பெண்கள் புடவை கட்டின்ற போது நல்லா இடிக்கின்றாங்க. இப்போ இருக்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. சுடிதாரு, பேண்ட்டு டைட்டாகவே போட முடியாது. அதனால் அது லூஸாக தான் இருக்குது. அப்போ தொப்பை விழுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம வேஷ்டி கட்டி பழகிட்டோம்னா
நமக்கு இந்த குடல் இறக்கம் வராதுன்னு சொல்கிறேன். எவ்வளவு கருத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக அந்த வேஷ்டியில் எவ்வளோ உயர்ந்த தத்துவங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அது மாதிரிலாம் பெரும்பாலும் வேஷ்டி கட்டுக்கிறதே மறந்து போயிட்டாங்க. எல்லாருமே இப்போ இந்த முழங்கால் வரையும் ஒரு ட்ரௌசர் இருக்குது, அதுதான் போட்டுக்கிறாங்க. அது வந்து நான் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் அதை வந்து தவறுன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம அந்த 2 பகுதியும் கொஞ்சம் இறுக்கமாக வைத்து கொண்டோமையானால் நமக்கு இந்த குடல் இறக்கம் வராது என்று தொப்பையும் விழுகாது, வயிறு முன்னாடி வராது. வயிறு வந்து முன்னாடி வரக்கூடாது. வந்தாங்கன்னா நமக்கு வேலை பார்ப்பதற்கு ரொம்ப சிரமம். அன்பான நேயர்களே, நம்ம உணவுகள் வந்து ரொம்ப முக்கியம். காலையில் அந்த காலத்தில் வந்து கேப்பக்கூழ் குடித்தாங்க, இந்த கம்பங்கூழ் குடித்தாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அருமையான உணவு. காலையில் கம்பம் கூழ் சாப்பிடலாம், கம்பம் கஞ்சி. காலையில் கம்ப மாவை வந்து ராத்திரியை கிண்டி வச்சு விட்டு குடிக்கலாம். காலையில் அந்த உணவு இட்லி தோசைக்கு பதிலாக கம்பம் கூழ் குடித்தோம்னா கம்மன்னு இருக்கும். நல்லா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். சுகர்லாம் வராது, தெம்பும் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம சிலர் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன்னா சாப்பிட்றாங்க, கம்பங்கூழ் சாப்பிட்றாங்க. இந்த கேப்பமாக ராத்திரியே கூழ் கிண்டி வச்சுருவாங்க. அதை காலையில் எடுத்து பாலில் விட்டு கரைச்சி குடிக்கலாம், மோரில் விட்டு உப்பு போட்டு கரைச்சி வெங்காயத்தை தொட்டுண்டு சாப்பிடுவாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் ஒரு பழக்கங்கள்லாம் உண்டு. அதனால் அதுக்கெல்லாம் வந்து வியாதி வருவதற்கு வாய்ப்பில்லை. அன்பான நேயர்களை, உணவில் நம்ம பழக்க வழக்கங்கள் வந்து கண்ட உணவை நம்ம சாப்பிடக்கூடாது. நல்ல ஆரோக்கியமான உணவுகளில் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றது. பழங்களை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். பழங்கள் வந்து அவ்வளவுக்கு நல்லது. அதனால் காயில் வந்து இந்த வெள்ளைக்காயெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆரோக்கியமாக வாழணும். ஆஸ்பத்திரி பக்கமே பெரும்பகுதி போகக்கூடாது. ஆஸ்பத்திரி பக்கம் போகலன்னா மருத்துவமனைலாம் எப்படி இயங்கும்னு கேட்கலாம். அது பெரும்பகுதி போகக்கூடாது. அப்படி எதுக்கெடுத்தாலும் மருத்துவமனை அப்படின்லாம் போகக்கூடாது. அதனால் அன்பான நேயர்களை, நம்ம வந்து இந்த சுக்கு வெல்லம்னு ஒன்று இருக்குது. இந்த சுக்கையும் வெள்ளத்தையும் சுக்கை நல்லா பொடி பண்ணி சளிச்சு விட்டு வெள்ளத்தை அதோட இடித்து கலந்து வெல்லம் கருப்பட்டி வச்சுட்டு இந்த மத்தியானம் சாப்பிட்டோன்னா ஒரு கரண்டி எடுத்து வாயில் போட்டோம்னா எவ்வளோ அஜீரணம் இருந்தாலும் செரிச்சு போடும். ரொம்ப நல்லது. மதியத்துக்குன்னா சுக்கு வெல்லம் சாப்பிடணும், ராத்திரிலாம் சாப்பிடக்கூடாது. அந்த மத்தியானம் சாப்பிட்ட உடனே ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த வாயில் போட்டுட்டோம்னா நம்ம சாப்பிட்ட உணவுகள் சீக்கிரமாக ஜெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாயு தொந்தரவு இருக்காது. இப்படியெல்லாம் உணவு பழக்க வழக்கங்களில் நிறையாக இருக்கிறது. அன்பான நேயர்களை, இந்த உணவில் நல்ல பலன்களை பெற்று நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லொருள் பெற வேண்டும். எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாமல் அன்போடு நல்ல நலமுடன் வாழ வேண்டும். வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணால் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.